நிறுத்துப்பா, நிறுத்து. வண்டி இப்படி ஒரு ஓரமா போட்டுக்கப்பா. நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. ஹாய் விக்னேஷ். ஹாய் ராஜன். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, நானே உன் ஸ்டேஷன் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீ வரணும். கட்டாயமா. நீ மட்டும் இல்ல, ஃபேமிலியோட வரணும். கட்டாயமா வரேன். நந்தினி, 1 செகண்ட். மார்னிங் சார். குட் மார்னிங். வா நந்தினி, இதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியா? வணக்கம். இது என் ஃப்ரெண்டு ராஜன். ஒன்னதான் ட்ரைனிங் முடிச்சோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியா? ஏய், கண்டிப்பா மேரேஜ் வந்துடணும். டெஃபினட்டா வரோம் விக்னேஷ். சரிங்க. ஹலோ விக்னேஷ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஷூட்டிங் விஷயமா பர்மிஷன் வாங்கலாமேன்னு கமிஷனரை பார்க்க வந்தேன் சார். அதான். அப்புறம் உங்க தம்பியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதுங்களா? அது இருக்கட்டும். தம்பி கூட கடைசி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு இங்கே தான் சார் இருக்கா. அப்படின்னா ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டீங்க? இல்லை சார், அந்த பொண்ணு என் கண்ணுக்குள்ளே இருக்கா. அந்த பொண்ணை பார்த்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என் தம்பி இப்போ மும்பையில் இருக்கான். லெட்டர் போட்டிருக்கான். எனிவே, என் தம்பிக்கு நீங்கள் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு தான். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வரணும். கண்டிப்பாக வரேன் சார். ஓகே. நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு இவங்க தான். ஓகே சார், நான் கிளம்புறோம். ஓகே சார். பாய். பாய் சார். தெரியாம போயிட்டு இருக்கேன்க்கா. என்னம்மா நீ? கல்யாண பொண்ணு இப்படியா பேசுறது? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்லக்கா, இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு. நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி வெக்ஸா பேசுற? பேசாம இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம்க்கா. நந்தினி, விளையாட கூட அப்படி பேசாத. இது ஒன்றும் ரயில்வே டிக்கெட் இல்ல கேன்சல் பண்ணிட்டு போறதுக்கு. உன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்லுக்கா.
பயந்துகிட்டே எப்படி வாழ முடியும்? அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அந்த ப்ரொடியூசர் நாளைக்கே என்னை காட்டி கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உன்னை காட்டி கொடுக்கணுங்கிற ஐடியா அந்த ஆளுக்கு இருந்தா இப்பவே காட்டி கொடுத்துருக்கலாமே. இல்லக்கா, அதுலதான் எனக்கு சந்தேகமே இருக்கு. அவரையும் என்னையும் அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் ஒன்னா வச்சுதான் பார்த்தாரு. எனக்கும் பாஸ்கருக்கும் பழக்கம் இருந்தது. இது வரைக்கும் அவர் யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்காரு. அப்படி ஏன் இருக்கணும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ப்ரொடியூசர் ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. கல்யாணம் நெருங்கும் போதோ இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமோ என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? எப்ப என்ன நடக்கும்னு தெரியலக்கா. இந்த சூழ்நிலையில எப்படி அவர் கூட வாழ முடியும்? அவர் வேற பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சரி, நீ ஒன்றும் பயப்படாத. இப்பவே போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு வருவோம். ஐயோ, அவனை நாம போய் பாக்குறது நாமளே வம்ப தேடி போற மாதிரி ஆயிடும். வம்பு வரும்னு தெரிஞ்சா சமாதானம் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. என்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. வா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். இல்லக்கா, நான் போய்க்கிறேன். உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும்? என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். நீ வா என் கூட. வா, உட்காரு. கார்த்திக், அது என்ன புஸ்தகம்ப்பா? குரு ஒரு கண்ணாடி. ஓசோ, இட்ஸ் a nice book. பாரதியார் பாடலையும் நீ படிக்கணும். ஓகே ஓகே. ராஜேஸ்வரி, சந்தியா கார்த்திகை எப்படி மாத்திட்டா பாத்தியா? ஆமாமா, நிறையவே மாத்திருக்கா. இந்த பாரு, ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டா அதை நிறைவேற்றுறது, தன் கடமையை சரிவர செய்யறது, இதெல்லாம் தான் சந்தியா. நான் சொன்னா உனக்கு புரியாது. கார்த்திக், நீ மேலே படி, நான் வரேன். What a great change in Karthik. God is great. God is always great to everybody. Yes. Oh my dear Karthik. விக்னேஷ் தான் சொன்னான். நகை கடை, புடவை கடை, காய்கறி கடை, எங்க போனாலும் நந்தினியை கூட்டிட்டு போன்னு சொன்னான். அதெல்லாம் சரி த. ஆனா நகை புடவைன்னு ஏன் உங்க பணத்துல வாங்கி தரீங்க? உங்களுக்கு எதுக்கத்த வீணா செலவு? நான் சேர்த்து வச்சு யாருக்கு தரப்போறேன் நந்தினி? பர்ஸ் இருக்கா பாரு. இல்லையா அத்த? என்னோட பர்ஸை இங்க விட்டுட்டு போயிட்டேன். பாத்தீங்களா? உள்ள போய் கட்டு பாருங்க. சரிங்க. காரை நிறுத்து. ஹலோ, என்னம்மா கல்யாண பொண்ணு கடை பக்கம் வந்திருக்க போல இருக்கு. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். மகா புத்திசாலி நீ. எந்த போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோ அந்த போலீஸ்க்கே பொண்டாட்டி அவரை பாரு. பெரிய கில்லாடி தான் நீ.
உன் மேல எனக்கு ஏதோ ஒரு கிக்கு இருக்குமா. அதனால தான் அன்னைக்கு விக்னேஷ் பக்கத்துல இருந்தும் கூட நான் உன்னை காட்டி கொடுக்கல. அதான் பாஸ்கர் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சுன்னாரே, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? அந்த லெட்டர் எழுதுனதே நான் தான்மா. பாஸ்கர் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சுன்னாரு, அதை எழுதினதே நானும் என் பார்ட்னரும் தான். என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? இப்பவே மொத்தமா ஷாக் ஆயிட்டா எப்படி? கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கம்மா. அடுத்து சொல்ல போறத கேளு. நீ டான்ஸ் கத்துக்கிட்டப்போ பாஸ்கர் தன்னோட கேமரால ஷூட் பண்ணான ஞாபகம் இருக்கா? அந்த ஒரிஜினல் சிடி எங்கன்னு தெரியுமா? அந்த ஒரிஜினல் சிடி இப்போ என் பார்ட்னர் கிட்ட தான் இருக்கு. விக்னேஷ் தான் சொன்னான், நகை கடை புடவை கடை காய்கறி கடை எங்க போனாலும் நந்தினியை கூட்டிட்டு போன்னு சொன்னான். அதெல்லாம் சரி அத்தை. ஆனா நகை புடவைன்னு ஏன் உங்க பணத்துல வாங்கி தரீங்க? உங்களுக்கு எதுக்கு அத்தை வீணா செலவு? நான் சேர்த்து வச்சு யாருக்கு தரப்போறேன் நந்தினி? பர்ஸ் இருக்கா பாரு. இல்லைங்க அத்தை. என்னோட பர்ஸை இங்க விட்டுட்டு போயிட்டேன், பாத்தீங்களா? உள்ள போய் கட்டு பாருங்க. சரிங்க. காரை நிறுத்து. நந்தினி, என்னம்மா கல்யாணம் பொண்ணு கடை பக்கம் வந்திருக்க போல இருக்கு. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். மகா புத்திசாலி நீ. எந்த போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கோ அந்த போலீஸ்க்கே பொண்டாட்டி அவரை பாரு. பெரிய கில்லாடி தான் நீ. உன் மேல எனக்கு ஏதோ ஒரு கிக்கு இருக்குமா. அதனால தான் அன்னைக்கு விக்னேஷ் பக்கத்துல இருந்தும் கூட நான் உன்னை காட்டி கொடுக்கல. அதான் பாஸ்கர் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சுன்னாரே, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? பாஸ்கர் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சுன்னாரு, அதை எழுதினதே நானும் என் பார்ட்னரும் தான். என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? இப்பவே மொத்தமா ஷாக் ஆயிட்டா எப்படி? கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கம்மா. அடுத்து சொல்ல போறத கேளு. நீ டான்ஸ் கத்துக்கிட்டப்போ பாஸ்கர் தன்னோட கேமரால ஷூட் பண்ணான ஞாபகம் இருக்கா? நீ எரிச்சது நான் மாத்தி வச்ச டூப்ளிகேட் சிடி. அந்த ஒரிஜினல் சிடி இப்போ என் பார்ட்னர் கையில பத்திரமா இருக்கு. விக்னேஷ் அந்த சிடியை உன் வீட்டுக்கு கொண்டு வரும்போது வழியில பெட்ரோல் பங்க்ல நின்னப்ப அந்த சிடியை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு சிடியை நான் அங்க வச்சுட்டேன். நீ எரிச்சது அந்த சிடியை தான். இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். என்கிட்ட என்னைக்கு உன்னை பாஸ்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணானோ அன்னைக்கே உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். ஒரே ஒரு நாள் உனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஒரு தடவை என் கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வந்துட்டு போயிடு. அப்புறம் உனக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த சீடியை கூட உன் கையிலே நான் கொடுத்துட்றேன். பர்ஸை உள்ள எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா. சரி, உங்க அத்தை வராங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. இந்தா என் விசிட்டிங் கார்டு. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. பர்ச்சேஸ் பண்ண இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, அவங்க எடுத்து வச்சிருந்து கொடுத்தாங்க. யாருமா அது? அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். சரி வா போல. மெதுவா அமுக்கு. சரிங்கம்மா.
ராஜேஸ்வரி, நானும் மௌலியும் எஸ்டேட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. சார் ஒரு நிமிஷம். சந்தியா, என்னம்மா? இன்னில இருந்து உங்க கூட ஆபீஸ்க்கு இன்னொருத்தரும் வருவாரு. இன்னொருத்தரா? யாரும்மா அது? கொஞ்சம் இருங்க வர. வாங்க. ஆபீஸ்க்கு நீங்க கார்த்திகையும் கூட்டிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நானும் கொஞ்ச நாளா கார்த்திகை நம்ம எஸ்டேட் ஆஃபீஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் நேரம் வந்திருக்கு. மௌலி, கார்த்திகை நம்ம ஆஃபீஸ் கூட்டிட்டு போவோம். சரிங்க, வாங்க சந்தியா. ஏங்க என்னங்க நீங்க? சந்தியா தான் புரியாம பேசுறேன்னா உங்களுக்கு கூடவா கார்த்திகை பத்தி தெரியாது? கார்த்திக் இந்த வயசுல ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் தேவையா? கார்த்திக் கொஞ்ச நாள் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்படியே கார்த்திக் ஆபீஸ் கூட்டிட்டு போறதா இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஆபீஸ் கூட்டிட்டு போகணும். அம்மா, உங்க தாய் பாசம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப திறமையானவர். நம்ம பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா, அதனால தான் ஆபீஸ்க்கு போக சொல்றேன். சாருக்கு அப்புறம் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு தானே. அதனால போட்டுமா. சார் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. ராஜேஸ்வரி, சந்தியா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவ மனோதத்துவ ரீதியா அப்ரோச் பண்றா. அதே நாம ஃபாலோ பண்ணுவோமே. கார்த்திக், மௌலி, கார்த்திகை கூட்டிட்டோம். சரிங்க, வர ராஜேஸ்வரி. வரமா சந்தியா? போயிட்டு வரேன். சாம்பார் எடுத்துட்டு வா. வாமா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. நாங்க உள்ள வரலாமா? என்ன எப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. வாப்பா. வாங்கம்மா. வாங்கய்யா, உட்காருங்க. உட்கார் ராஜேஸ்வரி. அங்க வச்சுட்டு போப்பா. வெயிட் பண்ணு. என்ன அம்மா, இவ தான் என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி. வணக்கம்மா. உங்ககிட்ட சொல்லாம திடீர்னு நாங்க புறப்பட்டு வந்துட்டோம். அதுக்காக எங்களை. சந்தியா இப்ப எங்க வீட்டுல தான் இருக்கா. நாங்க வந்தது கூட அவளுக்கு தெரியாது. அம்மா, எங்களுக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேர விஷயத்துக்கு வருவோம். வந்து வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் ராஜேஸ்வரி. இவ தான் ஸ்வப்னா, இவ பிரியா. வணக்கம்மா. சந்தியாவோட தங்கச்சிங்க. பிரியா, ஸ்வப்னா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள போங்க. இருக்குமா? ஏன் அவங்கள உள்ள போக சொல்றீங்க? நாம ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேச போறோம். அந்த நல்ல விஷயம் இவங்க எல்லாருடைய விருப்பப்படி நடக்கணும். அதான் என் ஆசை. இருங்கம்மா. ராஜேஸ்வரி, தாம்பால் தட்டு எடுத்து கொடுமா. இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்குங்க? வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்க. நான் சொல்றேன்.
எங்க பையன் கார்த்திக்குக்கும் உங்க மக சந்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காகத்தான் முறைப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கோம். உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா மேற்கொண்டு நம்ம பேசலாம்.